அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 46வது அப்டேட்டை பார்க்குறோம். குறிப்பாக அமெரிக்கா, ஈரான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே நம்ம எடுத்துக்கலாமா? நேற்று ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களுடைய சந்திப்பு நடந்ததுக்கப்புறமும் ஈரான் தொடர்ந்து இந்த கமர்ஷியல் கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இன்று அதிகாலையில் ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. 3வது கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. தொடர்ந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டான், அடி பிரித்து மேய்ஞ்சிருவோம்னு ஈரான் தரப்பில் எச்சரிக்கை. பட் அமெரிக்க தரப்பில் சைலண்ட்டாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. நம்ம 2 நாளைக்கு முன்பு என்ன பேசினோமோ, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோம்ல, என்ன பேசிக்கிட்டோம்? நெதன்யாகு அவர்கள் அமெரிக்கா போனதுக்கப்புறம் ஒரு புதிய ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி தான் நடக்கிறது, இனி அடுத்த வாரத்திலிருந்து அந்த சம்பவத்துக்கான அறிகுறிகள் தென்படும் என்று பேசியிருந்தோம் அல்லவா? அதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன? நார்மலாகவே பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துட்டாவே, அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு வந்துட்டாவே, எந்த நாடுகளாக இருந்தாலுமே அடுத்து ஒரு கட்டத்துக்கு போவாங்க. என்ன போவாங்க? தாக்குதலை நிகழ்த்துவாங்க. நேற்று காசா மீது அதிபயங்கர தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது இஸ்ரேல். பாலஸ்தீனம் மறுபடியும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, அங்கே லெபனான் பகுதி மீதும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. என்ன ஆச்சு? ஐரோப்பாவுக்கும் ஸ்பெயினுக்கும் கிட்டத்தட்ட பிளவு வர கண்டிஷனில் இருக்குது. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான நிகழ்வுகள். இன்றைக்கி காலையில் உக்ரைன் முழுவதும் தாக்குதலை அதிபயங்கரமாக நடத்தியிருக்கிறது. இதை முழுமையான ஒரு தொகுப்பாக பதிவு, சூப்பரான அப்டேட்டாக நம்ம பார்த்துடலாம். அதுவும் ஆகஸ்ட் 1 இல்லையா? அதனால் இங்கிலேருந்து நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அந்த சந்திப்புக்கான பதிவுகளை என் பக்கத்தில் அப்படியே பார்க்குறீங்க. ட்ரம்ப் அவர்கள், மார்க்கோ ரூபியோ, ஜெடி வான்ஸ், பீட்டர் எக்ஸத் அவர்கள், இன்னும் நிறைய அவங்களுடைய செனட்டினுடைய மிக முக்கியமான நம்பர்ஸ்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவங்கக்கிட்ட நேவி கிடையாது, யார்கிட்ட? ஈரான்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நெவர் கிவ் அப். ஆனால் அவங்க இன்னும் விட்டு கொடுக்க விரும்பலை. ஸோ இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய டஃப்பை நான் உணர்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ரியலி வெரி டஃப், ஐ ஃபீல் வெரி டஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ முதல் முறையாக ஈரானை ப்ரைஸ் பண்ணுறாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா தே வில் பி டஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அண்ட் பேட் பீப்புள். அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தையில் கரெக்டாக உக்காராங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க டஃப்பாக இருந்தால் அவங்கள விட நான் டஃப்பான ஆள், அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் பதிலுக்கு அவங்கள விட நான் டஃப்பான ஆள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டேக்கை எடுத்துட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே ஈரான் ஆதரவுப்பட்ட நபர்கள்லாம் அதை மட்டும் பரப்புகிறாங்க. ஈரானை புகழ்ந்து தள்ளிய ட்ரம்ப், ஈரான் அவ்வளோதான் எங்களை முடிச்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அவர் பதிலுக்கு சொன்னார். அதை விட அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பாரு, அப்போ தான் இந்தியாலாம் ஷாக் ஆகிட்டுங்க. நான் அதை விட எப்படி டஃப் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் வார். இது சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள லைட்டாக கிளுன்னு வரும்ல? ரைட், வரேன், கண்டென்ட்டுக்கு வரேன். இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன், நான் நீ நிறுத்தினேன் அப்படின்னாரு. எப்படி? லெட்ஸ் மேக் எ டீல். 250% வரி என்னும் பாரு. ஆள் விழுந்துட்டாங்க 2 நாடுகளும். 11 விமானங்களை சுட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவன் நான். எந்த போராக இருந்தாலும் உடனடியாக நிறுத்திடுவேன். ஈவன் புட்டின் அண்டு ஜெலன்ஸ்கி வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. 2 பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க. 2 பேருமே போரை நிறுத்தணும்னு தான் சொல்கிறாங்க. நானும் சரின்றேன். ஆனால் ஒருத்தர் கூட விட்டு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இல்லையே அப்படின்றாரு. இல்லைனா லெட்ஸ் மேக் எ டீல், நாளைக்கு அதை முடிச்சுடுவேன். அவங்களும் நான் பிடித்த பக்கத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இல்லாமல் எங்கள் நாட்டோட அதிமுக்கிய ஆயுதங்கள் ரொம்ப ரொம்ப அது எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர், இதெல்லாம் அதை போயிட்டு லைசன்ஸ் கொடுங்கன்னா எப்படிங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இல்லைனா அதுவுமே லெட்ஸ் மேக் எ டீல் தான். இது நீங்கள் சொல்லும் போதே நான் எந்த அளவுக்கு டஃப்னு புரிஞ்சிருப்பீங்க. உலகத்தில் 8 வாரம் நிறுத்தினன்ற மாதிரிலாம் மனுஷன் அடுத்தடுத்து சொல்ல. சரி, இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ வருகின்ற வாரங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தாக்கல் நடத்த போகிறோம். உடனே எங்கள் தரப்பில் இருந்து யூ மீன் ஹிட் ஹார்டு, அதாவது அவங்களுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறீர்களா?
அவங்களுடைய மின்னிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறீர்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஐ டோன்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். எனக்கு தெரியாதுன்ட்டார். பென்டகன் தரப்புலையும் அதை பற்றி எனக்கு வழக்கமாக தெரியாதுன்ட்டார். அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரியில் அடிக்கிறேன் அப்படின்னு மிரட்டினாங்கனாவே அது பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிற ஐடியா. எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, அது நோ ஐடியா அப்படின்னு விலகிறாங்கனாவே அதை அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் நெதன்யாகு அவர்களோட விசிட்டுக்கு அப்புறம் இன்று பெரும்பாலான ஊடகங்கள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிருந்து, சிபிஎஸ் நியூஸ்லேருந்து, ஆக்சியோஸ் பத்திரிகைகளிலிருந்து இது ஒருத்தர் காப்பி பண்ணல. அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தோ இல்லை நாளையிலிருந்தோ பெரிய ஒரு பிக் ப்ரிப்ரேஷன் பிளான் வந்து போயிட்டுருக்கு. இனி வந்து ஈரானுடைய அடுத்த கட்ட தாக்குதலை பார்க்குறோம். இத்தனை நாள் நடந்தது சும்மா ஒரு ட்ராமா. நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சும்மா ஈரானும் அமெரிக்காவும் மட்டுமே நடத்திக்கிட்டாங்கன்னா அது ட்ராமாவை பார்ப்போம். என்றைக்கு இஸ்ரேல் களத்துக்குள்ளே வராங்களோ அன்றைக்கி தான் இந்த வார் வந்து ரியல் வாராக மாறும். அடுத்த கட்டத்தை நோக்கி உச்சபட்சத்தை நோக்கி போகும். ஸோ இஸ்ரேலுக்கான என்ட்ரி வந்து விட்டது. இந்த ஒடிசி படம் பார்த்தேன்ல, ஒடிசி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? நேற்று போய் பார்த்தேன் நான். அதனால தான் நேற்று ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன், அரசியல் உண்மைகள்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா விஷுவல் எல்லாமே நல்லா இருந்தால் அதில் பாரு, மியூசிக்லாம் வேறு டடன் கடைசியில் கொண்டு போய்ட்டு அந்த பீக் கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலுடைய என்ட்ரியும் ஈரானுடைய மிரட்டல் தான் இந்த யுத்தத்தோட பீக் கண்டிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஃபைனல் கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த கட்டத்தை நோக்கி தான் போகிறது. கேபினெட் மீட்டிங்கிலும் ஃபைனலாக ஒப்புதல் கொடுத்துருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் அப்போ செக் பண்ணிக்கோங்கன்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் குழுவுக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்க, யார் வகிக்க போகிறாங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள், ஜேடி வான்ஸ் அவர்கள், பீட்டர் எக்ஸத் அவர்கள், இவர்கள் தலைமையில் தான் இனி ஈரானுடைய பேச்சுவார்த்தை நிச்சயம் நிகழும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இது அடிஷ்னல் குறிப்பு என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்கள் இல்லை என்று மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ குமுதா ஹாப்பின்ற மாதிரி அந்த பக்கம் ரஷ்யா வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி உக்ரைன் மீது அப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. அதை தாண்டி சென்காம் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஈரான் சொல்கிறது தப்பு, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, முழுக்க நாங்கள் கட்டுப்படுத்திய பகுதிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸை சொல்ல உடனே ஈரான் வந்து ஒரு லைவ் சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஓமன் பக்கத்தில் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர்லாம் ஈரானுடைய டெரிட்டரிக்கு சேர்ந்தது, கீழே இருக்கக்கூடிய நீல கலர் எல்லாமே வந்து ஓமனுடைய டெரிட்டரிக்கு சேர்ந்தது. நேற்று 2 கப்பல் மீது தாக்கல் நடத்தியதும் ஓமனுடைய டெரிட்டரிக்குள்ளே தான். ஆனால் பெரும்பாலான கப்பல்கள் அவங்க எந்த வழியாக போக சொல்கிறாங்க, ஈரான் வழியாக தான் போகணும், ஓமன் வழியாக போகவே கூடாதுன்றாங்க. ஆக்சுவலாக ப்ரீவார் டேரிஃப் செப்பரேஷன் ஸ்கீம் அப்படின்னா மேலே போனால் டேரிஃபு, கீழே போனால் டேரிஃப் கிடையாது. அதனால் இந்த எல்லா கப்பலும் ஓமன் வழியாக கடந்து வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மற்றொரு புகைப்படத்தை கூட காட்டுறேன். இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிட்டாங்க. ஒரு கப்பல் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க, அதுக்கான சேதாரங்கள் தெரில. அப்போ ஈரான் வந்து அந்த மைக்கில் வான் பண்ண அந்த பதிவு போட்டாங்க. அது நிறைய பதிவு நான் உங்ககிட்ட அட்டாச் பண்ண முடியாது, சைடில் வேணால் போடுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் எங்களுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இந்த வழியில் அனுப்பப்படுவீர்கள், இல்லை என்றால் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள், தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்காவின் பேச்சை கேட்டீர்கள் என்றால் உங்கள் நிலை கடலில் மூழ்கடிக்கப்படுவீர்கள், ஸ்டாப், இமீடியட்லி ஸ்டாப் அப்படின்ற மாதிரிலாம் யார் தரப்பில் சொல்லியிருக்காங்க, ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எச்சரிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நேரடியாகவே விடப்பட்ட நம்ம எச்சரிக்கையை எடுத்துக்கலாமா, நேரடியாக ஒரு தாக்கல் நடத்தப்படுகிற ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா? சரி, அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று ஊடகங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த எல்லாமே ஈரானுடைய மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரி இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் அவங்களுடைய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், இதுதான் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, பவர் கிரிடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இதுதான். இனி இது மட்டும் இது வரைக்கும் தொடவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்னதாக இந்த பார்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்தாருக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று இருந்தது, அதை அடித்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் உங்கள் காருக்கு ஐலாண்டியோ இந்த அபேண்டன் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மீதோ, அப்புறம் அதுக்கு மேலே தெஹரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியோ இஸ்ஃபகான் பக்கத்துலேயே அடித்ததில்லை. இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் லைட்டாக அடித்தாங்க, ஆனால் ஃபுல்லாக இல்லை. அதை விட இன்னொன்று என்னென்னா, அவங்களோட பைப்லைன் சிஸ்டம், ஆயில் ஃபீல்டு எங்கே இருக்குது, நேச்சுரல் கேஸ் எங்கே இருக்குது, ஆயில் ரிஃபைனரி, கேஸ் ப்ராசஸிங் யூனிட், எக்ஸ்போர்ட் டெர்மினல், ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட வரைபடத்தை எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஈரானுடைய எக்கனாமிக் ஜோன்.
இது வரைக்கும் இந்த யுத்தத்தில் வந்து பெருசாக கை வச்சதே கிடையாது. அதனால் இது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நான் 2 காட்டுறேன். நான் இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய மிரட்டல் வெறும் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரான் வந்து உணர்ந்துட்டாங்க, நிச்சயமாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற அடிப்படையில் சொல்கிறேன். நான் என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டேட் சேனல் IRGCனுடைய அறிவுறுத்தின் அடிப்படையில் ஒரு வரைபடத்தையும் இன்னொன்று அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பக்கத்தில் காட்டுறேன். இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல. கடந்த 45 நாட்களாக எங்களுடைய பதிலடிகள் இன்னும் அவங்க புரிஞ்சிக்கலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? ஏற்கனவே சவுத் ஃபார்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மீது நீங்கள் அடிச்சிங்க, அதை நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி பண்ண முடியுமோ அந்த சீக்கிரம் ரெக்கவரி பண்ணிட்டோம் நாங்கள். அப்புறம் உங்களுடைய ஆயில் ரெஃபைனரி சிஸ்டம் மொத்தம் அவங்க 1லேருந்து ஒரு 11 வரைக்கும் போட்டிருக்காங்க. 11லேருந்து 12 வரைக்கும் உங்களுடைய மெயின் எக்கனாமிக் ஜோன் எங்களுதுனா கூட ஒரு நாடு. உங்களது ஃபஸ்ட்டு இஸ்ரேல் உங்களுக்கு தான் காத்திருக்கிறோம். நாங்கள் லேவியத்தம் கேஸ் ஃபீல்டும் இன்னொன்று வந்து டமர் கேஸ் ஃபீல்டு. எங்களோட மிசைல்ஸ் இது வரைக்கும் அக்யூரேட்டாக அடிச்சிருக்கோம். அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் யார்கிட்ட கேட்டுக்கிறீங்க, இல்லை யார்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அமெரிக்கா கிட்ட கேட்டுக்கோங்க. நேற்று கூட ஜோர்டனுடைய F-35 போர் விமானம் அடி வாங்கினது தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அது 1, 2. அதுக்கப்புறம் 3, 4 எங்கள் சவுதியில் குவாகர் ஆயில் ஃபீல்டு. இன்னொன்று வந்து 4 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயில் ஃபீல்டு இருக்குது. இந்த 2, 3, 4. அதுக்கப்புறம் 5, 6 அது எங்கே இருக்குன்னு நானும் உங்கள்கிட்ட தான் தேடிட்டு இருக்கிறேன். கிடைக்கல. எனக்கு 6, 7 தான் வந்து கிடைச்சிருக்கு. 5 காணோம். சரி இருந்தாலும் சொல்கிறேன். 6, 7 பாருங்கள், கத்தார் பக்கத்தில் ஒரு கேஸ் ஃபீல்டு இருக்குது, அதை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 8 பாருங்கள், குவைத் பக்கத்தில். அப்புறம் பக்ரைனில் ஒரு 2. அப்புறம் UAEயில் ஒரு 2. இது எல்லாமே கீ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் எங்களை ஒன்று அடிச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தங்க அரபு தேசங்களும் காலி ஆகிடும் அப்படின்றாங்க. இதை அமெரிக்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னாங்கன்னா, எஸ் வெரி குட் வெரி குட், ரொம்ப சீக்கிரமாக அடிங்க, நான் ரொம்ப நாளாக அது எதிர்பார்த்துட்ருக்கிறேன், ஈரான் கொஞ்சம் வேகமாக கூட அடிச்சுக்கோ அப்படின்னு நினைப்பாங்க அமெரிக்கா மனசுக்குள்ளார. என்ன காரணம்னா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த அரபு நாடுகளுடைய செல்வ செழிப்பை கொஞ்சம் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் பெட்ரோ டாலரும் கூட. அதனால் இதை பெருசாக அமெரிக்காவுக்கு இதனால் இழப்புகள் இருக்குமா? அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ ஈரான் கொடுக்குற மிரட்டல்லாம் வந்து அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் எங்கேயாவது இல்லை எண்ணெய் மலங்கள் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் எதுவும் இல்லை. அவங்க தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கே வெனிசுலாவை பிடிச்சிக்கிட்டாங்க. வெனிசுலாவை பிடிச்சி ஏமாற்றி விற்றுட்டு அவங்கக்கிட்ட காசை கூட ரிட்டர்ன் கொடுக்காம அவங்க ஜம்முனுக்குறாங்க. இங்கெல்லாம் காலியாக அங்கே அவங்க சும்மா நச்சுன்னு எடுத்துப்பாங்க. அதனால் இந்த மிரட்டல் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ நம்ம திங்கக்கிழமை இருந்து அடுத்த வாருக்கு நம்ம போகலாம். இப்பயாவது பேச்சுவார்த்தைக்கு யாராவது வராங்களா, இல்லை மறுபடியும் இதே சூழ்நிலை தொடர்கிறதா என்று பார்க்கலாம். ஆனால் இதில் எனக்கு 100லாம் இல்லை, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க, அடுத்த கட்ட தாக்குதலில் இறங்குறாங்க. நோட் திஸ் பாயிண்ட் எவரானார். இதுவரை இந்த கணிப்பு, என்னுடைய கணிப்பு வந்து 100 இல்லை, எத்தனை %னாலும் போட்டுக்கோங்க, மிஸ்ஸே ஆகாது. தாக்குதல் என்பது ஸ்டாப்பே கிடையாது, பெரிய ஹிட்டை நோக்கி நகருது. ஸோ உலகமே உணர்ந்து கொள்ளுங்கள், தயாராக இருங்கள். நமக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்குமா கிடைக்காதான்றதை நோக்கி தான் நம்ம கிளம்ப போகிறோன்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரபு நாடுகள் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார நேற்று நடந்த ஒரு சம்பவம். நேற்றில் 2 நாட்களாக நம்ம ஐ திங்க் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நம்மளுக்கு தற்பெருமெல்லாம் வேண்டாம். சியூட்டா விவகாரத்தை பற்றி நம்மளும் நிறையா பேசியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலான உலக அரசியலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த அரசியலில் ஸ்பெயினை தனிமைப்படுத்தணுன்ற எண்ணத்தில் ஐரோப்பா இருக்கிறதா. இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஐரோப்பானுடைய கலாச்சாரத்தை ஸ்பெயின் முற்றிலும் சீர்குலைக்க நினைக்கிறது. கொஞ்சம் கூட டெலிபரேட் வேண்டுமென்றே திட்டமிட்டு அகதிகளை உள்ளே ஊடுருவ வைத்து அவர்களுடன் கூட்டணி வைத்து கொண்டு இப்படி ஒரு கபட நாடகத்தை ஆடி ஐரோப்பா தேசத்தையே சீர்குலைத்திருக்கிறது. இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸ்பெயின் தனது வரம்பை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனி ஐரோப்பாவுக்கு எனக்கான தொடங்கி விட்டது, உங்களோட வீழ்ச்சி தொடங்கி விட்டதா அப்படின்னு சியூட்டோ உள்ள ஸ்பெயின், நார்த் ஆப்பிரிக்கா உள்ள நுழைஞ்சாங்க இல்லையா, அதை வைத்து சொல்கிறாங்க. சரி, நேற்றே இத்தாலி என்ன சொன்னாங்கன்னா, சென்கன் அக்ரிமெண்ட்னா என்னன்னா, இந்த ஆப்பிரிக்காவுக்குள்ளார நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்குள்ளே நீங்கள் எந்த பர்மிஷனும் கிடையாது,
எந்த கேட் என்ட்ரியும் கிடையாது. இங்கன்னா அங்கே போய்க்கலாம், அந்த கண்ட்ரிக்கு இந்த சும்மா பஸ்ஸில் போகிற மாதிரி எந்த பிரிவுமே கிடையாது. இப்போ எல்லாருமே அதை பேஸ் பண்ணி தான் ஸ்பெயினுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சதுக்கப்புறம் இத்தாலிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இத்தாலியிலிருந்து மற்ற நாடுகளுக்கு போயிடுறாங்க. நேற்றே இத்தாலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன் நம்ம சென்கன் அக்ரிமெண்ட்டை நீக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்றே நீக்கிட்டாங்க. இனி ஸ்பெயின்லேருந்து வந்தாங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் உள்ள அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி டென்மார்க்கு ஓடி வந்து அவ்வளோதான், அந்த ஃப்ரீ அக்ரிமெண்ட்டு, அதாவது ஃப்ரீ விசா அக்ரிமெண்ட்டு உள்ள நுழையிறதெல்லாம் நிறுத்தணும், இன்னும் நாங்கள் அமைதியாக இருக்கிறது சால சிறந்ததில்லன்ட்டாங்க. நேற்று சாண்டஸ் அவர்கள் வந்து அங்கே சியூட்டாக போயிட்டார். பட் நேற்று இரவு என்ன நடந்ததுன்னா, அந்த மெலினான்னு சொல்லிட்டு இன்னொரு பகுதி இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில குரூப் வெளியேறிட்டாங்க, ஒரு சில குரூப் சாப்பாடோடு வந்துட்டாங்க. தொடர்ந்து வெளியேற மறுக்கிறாங்க. காவல்துறை துரத்தினாலும் ஓடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் இருக்கிறாங்க. 73,000 மக்கள் இருக்காங்க. 36,000 மக்கள் வெளியேறி இருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் 30,000 மக்கள் இருக்காங்க. சியூட்டான ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 83,000 பேர் தான். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அழுகை குரட்கள்லாம் ஐயோ எங்களை காப்பாற்றுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வழக்கமாக சியூட்டானுடைய இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னா, ஸ்பெயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, அகதிகள் கேம்ப் வந்து சியூட்டாவில் வைத்திருக்காங்க. அது பக்கத்தில் அகதிகள் கேம்ப்னா மொராக்கோ பக்கத்துலேயே ஒட்டி. இங்கே அகதிகள் கேம்பில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுக்குறன்ற பேரில் ஸ்பெயினில் வந்து நிறையா உள்ள வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஐரோப்பாவுக்குள்ளே அனுப்பி விட்டுறாங்க. இந்த கோணத்தில் நேற்று நட்பு நாடுகள் எல்லாத்தையும் கண்டமேனி விமர்சிக்க பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போடுறாரு. என்ன இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்களாம் யோகியவான்களான்னு கேட்குறாரு. எப்படி நீங்களாம் யோகிய சிகாமணிகளான்னு கேட்குறாரு. என்னப்பா இப்படிலாம் பேசுறியே அப்படின்ற இந்த எக்ஸ்தலத்தில் பாருங்கள். 2021-26 இத்தாலி வழியாக 4,78,600 பேர் ஊடுருவிருக்காங்க. வெஸ்டர்ன் பால்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக 3,46,600 பேர். கிரீஸ் வழியாக 2,59,800. நாங்கள் தான் கம்மி, 2,34,760. ஈஸ்டர்ன் பார்டரில் 48,000 பேர். யாரை பற்றி குறை சொல்வது? உங்கள் வழியும் வராங்களா இல்லையா, அங்கேயும் ஊடுருவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை தடுப்பதற்கான வேலையில் தான் இருக்க, ஆனால் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு எங்கள் மீது சுமத்தாதீங்கன்றாங்க. பட் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லையில் ஊடுருவதே நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது வார்த்தை சொல்கிறாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸ்லீப்பி ஜோ பைடன் கிட்ட நான் எப்படி காப்பாற்றினேன், எல்லை பகுதியை வலுப்படுத்தினேன், ஸ்ட்ராங் பண்ணேன், திருப்பி அனுப்பினேன். அப்போ எல்லாம் போயிட்டாங்க. பட் இங்கே என்ன நடக்கிறது, சும்மா பேருக்கு ஒரு 2 காவல் படையை வச்சுட்டு அவங்களே கேட்டை திறந்து விடுறாங்க, உள்ளே வராங்க, உள்ளே போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு. ஐரோப்பாவை கெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்ல. இதெல்லாம் எதற்காக பின்புலமாக வைத்து பேசுகிறாங்க அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். எதற்காக ஐரோப்பாவுடைய நேட்டோவை எதிர்க்கிறார், இஸ்ரேலை எதிர்க்கிறார். முழுமையாக ஐரோப்பா நாடுகள் எவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை போட வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரம் போடணும். ப்ரீ பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறார். ஏன் நம்ம நேட்டோவில் இருந்து தொடர்ந்து பணிபுரிய வேண்டும், நேட்டோவில் தாண்டி ஐரோப்பாவை மற்றும் ஒருங்கிணைந்த படைகளை உருவாக்க கூடாதா, அமெரிக்கா இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா, வெளியேற்றுங்கள் அமெரிக்காவை அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு பக்கம். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன புரியுது, ரைட்டு வச்சு செய்கிறாங்களா அப்போ அவங்கள. அப்போ இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் யூஷுவல் தான், இஸ்ரேல் மொராக்கன் இணைந்து செய்கின்ற சதி திட்டத்தை முறியடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏது எப்படியோ யார் முறியடிக்கிறாங்களோ தொடர்ந்து அங்கே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். அமெரிக்கானுடைய F-35B லைட்டனிங் மரைன் கார்ப் கலிஃபோர்னியா பக்கத்தில் திடீர்னு எமர்ஜென்சியாக தலை இறங்கும் போது டமான்னு வெடிச்சிருச்சு. அது F-35 சேல்ஸ் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி நார்மலாகவே இதெல்லாம் ஒன்று கூட பிசர் தட்டக்கூடாது, ரொம்ப ரேட் அதிகம். ஆயிரக்கணக்கான கோடி, 10,000 கோடி, 20,000 கோடின்னு சொல்லுவாங்க. கேட்டால் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் வந்து இந்த மாதிரி விபத்துக்குள்ளாவது பதில் சொல்ல வேண்டியது அமெரிக்கா தான். அதை எப்படியோ மறைக்க பார்த்தாங்க, மறைக்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு. அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான பதிவு என்ன, நேற்று இஸ்ரேலுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. பட் அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைனா ஒரு சில இழுபறிகள் இருக்க தான் செய்ய, அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்று இரவு இருந்து இஸ்ரேல் காசாவுக்குள்ளார தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக 2 கேம்ப்பு பக்கத்தில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க.
2 சென்ட்ரல் ஆஃப் த காசா இந்த கேம்ப் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியல. கரெக்டாக அதிகாலையில் நடந்த தாக்குதல் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன். பாலஸ்தீனம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. தனது வேலையை காட்டிய இஸ்ரேல் இன்னும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, இன்னும் இதை நாங்கள் நம்பணுமா, ஏற்கனவே இந்த அமைதி ஒப்பந்தத்தை எடுத்து தான் நாங்கள் பிணைய கைதிகளை விடுவித்தா அடுத்த கட்டத்துக்கு வெளியேறன்னு சொன்னாங்க. அதையும் எங்களை ஏமாற்றிட்டீங்க, இதையும் எங்களை ஏமாற்ற தான் பார்க்குறீங்களான்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போக ஆரம்பித்து விட்டது. இதையெல்லாம் தாண்டி அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் எப்படி உட்காடுறாங்க அப்படின்றதையும் பார்த்தலாம். நம்ம ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் 2 பதிவு. ஒன்று, இன்று உக்ரைனுடைய தலைநகர் கியூ மீது பயங்கரமான தாக்குதல். இது வரைக்கும் 25 மிசைல்ஸுக்கு மேலே கிட்டத்தட்ட ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் மூலிமா அடித்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாகவே ஹீட் ரேட் அதிகமாக இருக்கிறனால அதை ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க சான்ஸை. ஏன்னா வான்தடுப்பு சாதனங்கள் குறைய அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது சந்தர்ப்பமாக பார்க்குறாங்க. போன டைம் மிஸ் பண்ணிட்டோம், இந்த தடவை பலவீனப்படுத்தியே ஆகணுன்ற நோக்கில் பெரிய ஹிட் அடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் ஆர்கே சேனலில் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இன்று காலையில் தலைநகர் உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். சரி, நம்ம இந்தியாவோட முடிச்சிடலாம். நம்ம காஷ்மீரினுடைய எல்லை பகுதி குல்காம் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் காஷ்மீர் பகுதியில் ஒரு தீவிரவாத தாக்குதல். திடீர்னு மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. தொழிலாளர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் வந்து சஸ்டைன்ட் இன்ஜூர்டு, கொஞ்சம் அப்படியே அதிக பாதிப்பு இருக்குது, பட் காப்பாற்றிடலான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து அதிதீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறது. குல்காமில் மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தடுக்க முடியல, எல்லை மீறி போயிட்டுருக்கு. நேற்று அவங்களுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்டர்னல் மினிஸ்டர் ஒருத்தர் பேசும்போது அமெரிக்கா பின்புலமாக இருந்தாலும் அதற்கு இன்னும் இந்தியானுடைய ஊடகங்கள் எல்லாமே எங்களை பற்றி தவறாக சொல்கிறாங்க, தவறாக இந்த யுத்தத்தை வந்து யுத்தம் இல்லை, இந்த போர்க்களத்தை, இந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே நேற்று சுமத்தி இருந்தார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அதை இந்தியா என்று அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு என்று மறுத்திருக்கிறது. அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றணுன்னா இந்த மாதிரி தீவிரவாத ஊடுருவில் கையில் எடுப்பாங்க பாகிஸ்தான். இதை நம்ம ஆரம்பத்தில் அடக்கணுன்ற அடிப்படையில் தேடிட்டு இருக்காங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா இது மாதிரி பண்ணுவாங்க. எல்லை பகுதியில் வந்துட்டு இதே மாதிரி வேலையை பண்ணுவாங்க. இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. யார் அந்த நபர்னு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறது இந்திய ராணுவம். பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.